கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு என்று சங்கீதம் 54 அதிகாரம் 7 நாம் வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதியை சரிக்கட்டுதலை கண்டது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் நெருக்கத்திலே இருக்கும்போது பாடின சங்கீதம். நமக்கு நெருக்கம் வரும்போது, நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, சத்துருக்களின் நிமித்தமாய், பொல்லாத மனுஷர்கள் நிமித்தமாய் வருகிற உபத்திரம், கஷ்டம், நெருக்கம் வரும்போது நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் அவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே நமக்கு வந்திருக்கிற நெருக்கத்தை குறித்து நம் மனபாரத்தோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போமானால் நிச்சயமாகவே அவர் விடுவிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு நெருக்கத்தை கொடுத்த அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் அவர் நீதியை சரி கட்டுதலை நம் கண்கள் காணும். நாம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல, மற்றவர்களுக்கு நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அது சிஷ்டாந்தமாய் வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் உனக்கு என்ன உபத்திரத்தை ஏற்படுத்தினார்களோ, உனக்கு என்ன நெருக்கத்தை அவர்கள் செய்தார்களோ, அதே காரியங்களை கர்த்தர் அவர் நீதியின் வலகரத்தினாலே நீதியை அவர் சரிகட்டுவார். பாருங்க, மனுஷரால் வருகிற உபத்திரமாக இருந்தாலும் அது சரி, மறைமுகமாய் சாத்தான் நமக்கு வலைகளை வைத்து சூழ்ச்சியான காரியங்களை செய்து அவன் நம்மை நெருக்கினால் என் தேவனாகிய கர்த்தர் நீதியை சரிகட்டும் போது எந்த ஒரு மனுஷனாலும் அதை தடுக்கவே முடியாது. அது அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்களே அதை காணும். நமக்கு விரோதமாய் சாத்தான் சதிகளை செய்து நெருக்கத்தை கொடுக்கும் போது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமானால், கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நாள் வரும்போது தேவனாய் கர்த்தர் இந்த நீதியை சாத்தானுக்கு நிச்சயமாகவே சரிகட்டுவார். இந்த நாட்களில் மனிதர்களுக்கு செய்கிற காரியத்தையும் நம் கண்கள் காணும். அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே சாத்தானுக்கு என் தேவனாய் கர்த்தர் நீதியை சரிகட்டுகிற காரியத்தையும் நம்முடைய கண்கள் காணும். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, என் தகப்பனே, என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தீர். என் சத்துருக்கள் ஆண்டவர் நீதி சரி கட்டுதலை என் கண்கள் காணும் என்று சொன்னீரே. மனுஷர்கள் செய்த ஆண்டவரே நெருக்கத்தின் நிமித்தமாய் நீதியை சரி கட்டினதையும், எங்களுக்கு விரோதமாய் சாத்தான் செய்த ஆண்டவரே நெருக்கத்தையும், நீர் நியாய தீர்ப்பு நாட்களிலே நீதியை சரி கட்டுதலையும் எங்கள் கண்கள் காண என் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா எங்களை பலப்படுத்த முடியாய், ஆவியானவரை வார்த்தையிலே நடத்த முடியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.